Hello friends, welcome to Anni's Kitchen. இன்னைக்கு நம்ம கெஸ்ட்டுக்கு ஒரு சிம்பிள் நான்வெஜ் லஞ்ச் மெனு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்திருக்கோன்னு பார்க்கலாம். இது டீட்டெயில்டு இன்க்ரீடியன்ட்ஸ் கிடையாது, கொஞ்சம் மட்டும் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கன் 1.5 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது பிரியாணிக்கும் சிக்கன் பரட்டலுக்கும். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கும் தலை வால் பகுதி குழம்புக்கும் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா பாஸ்மதி ரைஸ் ஒரு 3/4 கிலோ எடுத்து ஊற வச்சுருக்கோம். ஒயிட் ரைஸ் ஒரு 1/2 கிலோ எடுத்து ஊற வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா புளி மீன் குழம்புக்கும் ரசத்துக்கும் ஊற வச்சுருக்கோம். அப்புறம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, பெருங்காயம், பிரியாணி மசாலா. அப்புறமா பிரியாணிக்கு கொத்தமல்லியும் புதினாவும், கொத்தமல்லி ரசத்துக்கும் சேர்த்து மற்ற எல்லாத்துக்கும் டெக்கரேஷனுக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு ஃபிஷ் ஃப்ரைக்கும் சிக்கன் ஃப்ரைக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்கும், பச்சை மிளகாய் பிரியாணிக்கு. அப்புறம் சின்ன வெங்காயம் பிரியாணிக்கும் மீன் குழம்புக்கும், பெரிய வெங்காயம் பிரியாணிக்கும் சிக்கனுக்கும், தக்காளி எல்லாத்துக்குமே. இப்போது ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதில் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துருக்கோம். இது கூடவே மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே போட்டு ஃபுல்லாக ஒரு சுற்றி நல்ல மசாலாவாக எடுத்துகிட்டு நம்ம அதை ஃபிஷ்ஷில் நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சிடலாம். ஃபிஷ்ஷை நம்ம கடைசியாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அது வரைக்கும் ஊறினா மசாலா நல்லா உள்ளே இறங்கிடும். ஸோ நமக்கு தேவையான எல்லாமே போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது ஃபிஷ்க்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த ஃபிஷ் பீசஸில் எல்லாத்தையுமே இதை நல்லா தடவி ஊற வச்சிடலாம். எல்லா பக்கமும் நல்லா தடவிடுங்க. இந்த ஹோல்ஸ்லலாம் நல்லா போட்டு விட்டிங்கன்னா தான் உள்ள மசாலா நல்லா இறங்கும். இது ஒரு 2 hours மேரினேட் ஆகட்டும். இப்போது நம்ம எல்லா சைடும் அப்ளை பண்ணியாச்சு. மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மீதி இருக்க மசாலாவை சிக்கனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு அரைச்சிடலாம். பிரியாணிக்கு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பிரியாணி மசாலா பவுடர் தனியாக போடுறதுனால மற்ற பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் நான் இதில் போடலை. இப்போது அந்த மசாலா அரைக்கிறதுக்குள்ளே நம்ம அடுப்பில் மீன் குழம்புக்கும் பிரியாணிக்கும் பேன் வச்சுக்கலாம். பிரியாணிக்கு இந்த பாத்திரம் வச்சுருக்கேன், மீன் குழம்புக்கு அந்த பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். பிரியாணிக்கு ஹோல் கரம் மசாலா எல்லாமே போடுறேன். பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, இது எல்லாமே நம்ம தாளிக்கிறதுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விட்டதும் நம்ம இதில் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் சவக்கிறதுக்குள்ளே இங்கே பிரியாணி மசாலா வாசனை நல்லா வந்துருச்சு. ஸோ நம்ம இதில் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெந்தயமும் செவந்துருச்சோம். நம்ம இதுலையும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சின்ன வெங்காயமும் இதில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 வெங்காயமும் நல்லா வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பிரியாணியில் வெங்காயம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கணும். மீன் குழம்புக்கு அந்தளவுக்கு தேவையில்லை, இது நல்லா நைஸாக குக் ஆனதாக போதும். இப்போது மீன் குழம்புல நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 2 வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் வதங்கட்டும். இந்த கேப்பில் நான் பிரியாணி மசாலா அரைச்சிடுறேன். இப்போ பிரியாணி மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு சுருண்டு வந்துடுச்சு. ஸோ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இந்த மசாலா சேர்த்ததும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைனா மசாலா அடி பிடிச்சி தீஞ்சு போயிடும். ஸோ அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சு பார்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மீன் குழம்புக்கு. ஸோ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி வதங்குற சமயத்திலே இது கூட நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் நல்லா வதங்கணும். அதே நேரத்தில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு மசாலா பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோன்னா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். குழம்புக்கு அட்டகாசமாக அப்போ தான் ஸ்மெல் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த டைமில் மிளகாத்தூள் சேர்த்து அப்படியே எண்ணெயிலே வதக்கிடலாம். இப்போது நம்ம இதோட மல்லித்தூள் சேர்க்கலாம்.
நம்ம குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் எந்தவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, அப்படியே வந்து காரக்குழம்பு ஸ்டைலில் வைக்க போகிறேன். இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டோம், நல்லா வதங்கட்டும். இது வதங்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பிரியாணியில் நம்ம அரைச்சி ஊற்றுன மசாலாவோட வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கூட நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து நீங்கள் பிரியாணி மசாலா சேர்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து மசாலா அரைக்கும் போதே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதில் பிரியாணி மசாலாவும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறோம். இது வந்து நம்ம ஒரு 10 பேருக்கு சமைக்கிறோம். ஸோ 10 பேருக்கு சமைக்கிறதுனால 3/4 கிலோ பிரியாணி, அப்புறம் 1/2 கிலோ ஒயிட் ரைஸ் வைக்கிறோம். இதுவே வந்து போதுமாக இருக்கும். நம்ம ரொம்ப நிறைய வெரைட்டி செய்யும்போது நமக்கு ரொம்ப வந்து டைம் கன்சியூம் ஆகும், நிறைய வேலையும் இருக்கும். கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போது நம்ம குழம்புல பெருங்காயம் சேர்த்துட்டோம். இந்த நல்லா வதக்கிட்டு நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து புளி ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்த உடனே ஃபில் ஆகிடும். யாருமே எதையுமே ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சமான ஐட்டம்ஸ் இருந்தாலும் நல்லா சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணாவே நமக்கு வந்து மெல்லும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மட்டனாக இருந்துச்சு இல்லைனா வந்து நாட்டுக்கோழியாக இருந்துச்சுன்னா குக்கரில் வேக வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ டைம் இன்னும் ஜாஸ்தி ஆகாது, கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இது ப்ராய்லர் சிக்கன்றதுனால நான் அப்படியே சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், மீன் குழம்புக்கு ஊற்றின தண்ணி வந்து கொதிச்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதில் புளி கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். நான் வந்து கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ கரைச்சி வச்ச புளியை ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சுன்னா நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடும். கடைசியாக ஃபிஷ் போட்டு அது நல்லா வேகிற வரைக்கும் வச்சுட்டு இருந்துட்டு நம்ம இறக்கிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். இது வந்து சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம், எனக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes ஆச்சு. ஏன்னா இஞ்சி பூண்டு ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கட் பண்ணிட்டேன் நான். இப்போது சிக்கன் பாதி குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கணும், சிக்கன்லேயும் இறங்கணும், அந்த மசாலா கிரேவிலையும் இறங்கணும். ஸோ இன்னும் சிக்கன் 50% குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது பாருங்கள், குழம்பு லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஃபிஷ்ஷு மட்டும் சேர்த்துக்கலாம். ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கலரக்கூடாது, அப்புறம் உடஞ்சி போயிடும். நம்ம இதில் தலை பீஸ் சேர்க்குறதுனால ஒரு 7 to 10 minutes வந்து நம்ம இதை குக் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். உடம்பு பீஸ் வால் பீஸ் மட்டும் போடுறீங்க அப்படின்னா வந்து பீஸோட சைஸை பொறுத்து நம்ம வந்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutesலேருந்து 5 minutesக்குள்ளே ஃபிஷ் வெந்து போயிடும். இது கூடயே வந்து நான் இந்த சைடு ஒயிட் ரைஸும் வச்சுட்டேன். ஒயிட் ரைஸ் வந்து குக்கரில் இண்டக்ஷனில் வச்சுருக்கேன். இப்போது சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதில் அரிசி சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இந்த அரிசி வந்து இந்த மசாலாலேயே நல்லா வேகணும். அது வெந்ததுக்கப்புறம், அதாவது இந்த மசாலா கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வந்து இந்த அரிசியோட அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி. ஸோ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இதுலேயும் பிரியாணிக்கு நல்லா வந்து ரைஸில் இருந்த மசாலாலாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா ஒரு 2 பரட்டிட்டு நம்ம இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 10 minutes வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து தம் வச்சுக்கலாம். இப்போது நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்றதுனால பேனில் இருந்து அதை மாற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டு வேக வைக்க ஆரம்பிக்கலாம். இந்த பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் சோம்பு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து இதில்
கல்பாசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவே இப்போ நம்ம வெங்காயமும் சேர்த்துட்டோம். வெங்காயமும் இதுலேயும் நல்லா சுருண்டு வதங்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் அது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூடவே வந்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ரைஸில் வந்து தண்ணி சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். அதுங்குள்ளேயும் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க தண்ணி சேர்த்துட்டு. இதில் நான் இப்போ கருவேப்பிலை சேர்த்துடுறேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாதி குக்காக இருக்குது. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. தக்காளி ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், சும்மா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கிறோம். இது கூடவே வந்து நம்ம மீனுக்கு அதாவது ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா பேலன்ஸ் இருந்துச்சுல, அது சேர்த்துக்கலாம். ஸோ இதுலேயே எல்லாமே இருக்குது. இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். சாதம் ரெடி ஆகிடுச்சுன்றதுனால ரசத்துக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரசத்துக்கு தாளித்து கொட்டிடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலையும் இடித்து வச்சுருக்கிற பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, புளி கரைச்சி தக்காளி கரைச்சி அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் எல்லாமே போட்டிருக்கேன். இது கூட சேர்த்துருவோம். ரசம் நல்லா கொதி வரட்டும். இப்போது இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதில் சிக்கன் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் கூட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். சிக்கன் நல்லா வேகணும். ஸோ நம்ம வந்து இதை நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு டைம் கொடுத்து குக் பண்ணலாம். இப்போது பிரியாணி ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. லைட்டாக மட்டும்தான் ஈரப்பதம் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஈவன் பண்ணிவிட்டு மூடி போட்டு மேலே தம் வச்சிடலாம். நான் கல் வச்சு தான் தம் வைக்கிறேன், உள்ளேருந்து வெளியில் வாசனை போயிடாமல் இருக்கிறதுக்கு. இப்போது நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே முடிஞ்சிருச்சு. சிக்கன் வெந்துருச்சு, பிரியாணி தம் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக ஃபிஷ் ஃப்ரை மட்டும் போட்டு எடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. ரசமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எண்ணெய் சூடாயிட்டதுனால நம்ம இதில் ஃபிஷ்ஷை பார்த்து பத்திரமா போடுங்க, கையில் பட்டுறாமல் பார்த்துக்கோங்க. ஃபிஷ் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்கிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். பிரியாணி ரெடியானதும் நம்ம அந்த அடுப்பில் மாற்றி வச்சுக்கலாம். இதில் வந்து இண்டக்ஷனில் ஹீட் வந்து கரெக்டாக செட் ஆகாது. ஒன்றும் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும், இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக குக் ஆகும். பாருங்கள், ஸ்லோவாக இருக்குது. ஸோ நம்ம அங்கே அடுப்பு சேஞ்ச் ஆன பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னா மாற்றி இதை எடுத்து அங்கே வச்சிடலாம். இப்போது திருப்பி போடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பார்த்து பொறுமையாக திருப்புங்க, மீன் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது பிரியாணி பார்க்கலாம். லோ ஃப்ளேமில் தம் வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு. நம்ம அடி வரைக்கும் பார்த்துடலாம். ஈரப்பதம் எதுவும் இல்லை, அடியும் பிடிக்கல, கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம பிரியாணி இறக்கிட்டு இந்த அடுப்புக்கு வந்து நாம் ஃபிஷ் ஃப்ரை அந்த பேன் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ தான் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகும். சிக்கன் வந்து பாதி தண்ணி குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும், அதாவது இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். அது சுண்டிடுச்சுன்னா நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னொரு கொத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ப்ளஸ் பச்சையாக கொத்தமல்லி நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இறங்கும் உள்ள. இப்போது ஃபிஷ் ஃப்ரை அடுப்பு மாற்றி வச்சுட்டேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரைஸு. ஸோ சூப்பரான சிக்கன் பிரியாணி, நல்ல ஒரு சிக்கன் பெரட்டல், அப்புறமா ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, ரசம், ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட
லஞ்ச் மெனு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சமைக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு 2 hours ஆகிடுச்சு. ஏன்னா குவான்டிட்டி அதிகம் அப்படின்றதுனால குக்காகவும் டைம் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போது நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிள் நான்வெஜ் மெனு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டைமும் வந்து கம்மியாக எடுத்துக்கும். பார்க்க வரவங்களுக்கும் வந்து கெஸ்ட்டுக்கும் வந்து நல்லா ஃபுல்ஃபில்டாக சாப்பிட்ட திருப்தி இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.